கையில் மைக்கை பிடித்து சாமானியர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கே திமுக தலையில் விழுந்த இடி. தற்போது நடக்கும் திமுக ஆட்சியில் மக்கள் படும் பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தினமும் கொலை கொள்ளை என்று பல சம்பவங்கள் நடந்தேறிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, முதல்வர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றிவிட்டோம் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையாகவே 100% திமுக ஆட்சி நிறைவேற்றி விட்டதா என்று மக்களிடையே கேள்வி கேட்டபோது சாமானியர் ஒருவர் சொன்ன பதில் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சற்று யோசிக்க வைத்துள்ளது. 100% வாக்கு நிறைவேற்றி விட்டோம் என்று முதல்வர் மட்டும்தான் சொல்கிறார். ஆனால் தமிழக மக்கள் யாரும் அதை பார்க்கவே இல்லை. அதிலும் ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிர் அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து 28 மாதங்களுக்கு பின்புதான் அதையும் கொடுத்தார்கள். அதிலும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு என்றுதான் சொன்னார்கள். ஆனால் ஏன் ஆட்சிக்கு வரும் முன் வாக்குறுதி கொடுக்கும் போது இதை சொல்லவில்லை? இது போலதான் எல்லாமே. தமிழக மக்களின் அவல நிலையை மாற்ற, தமிழகத்தை மீட்டெடுக்க திருச்சி மாநாட்டுக்கு வருகை தரும் உலகம் போற்றும் உத்தம நாயகன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஃப்ரீ பஸ்ஸில் இருந்து ஒவ்வொன்றும் இப்படித்தான் இருக்கிறது என்று அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் திமுக தலையில் இடியாகவே இறக்கி இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளே 100% நிறைவேற்றிட்டோம்னு அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்றாங்க. அது எல்லா அமைச்சரும் ஒரே மாதிரி சொல்றாங்களான்னா அதுவும் இல்லை. ஒரு அமைச்சர் 80% நிறைவேற்றினாரு, இன்னொரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா 90%ன்றாங்க. அதையும் தாண்டி நம்ம துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா 100%ன்றாங்க. அதையும் தாண்டி 100% தாண்டி நம்ம முதலமைச்சர் சொல்றாரு 100% தாண்டி நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். அவங்க என்னென்ன அவங்க தேர்தல் அறிக்கையில் ஒன்று ஒன்றா சொல்லணும்னா 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே நிறைவேற்றலை. ஒன்று சொல்லலாம் சார், அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000 அப்படின்னாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 28 மாதம் கொடுக்கவே இல்லை. 28 மாதம் கழித்து எதிர்கட்சிகள் மாதம் தொடர்ந்து தினந்தோறும் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் 1000 ரூபா தரேன்னு சொன்னீங்களேன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மிக தீவிரமடைந்ததுக்கப்புறம் 28 மாதம் கழித்து அந்த 1000 ரூபாயை அறிவிக்கிறாங்க. அந்த 1000 ரூபாயை அறிவிக்கையில் எப்படின்னா அனைத்து மகளிருக்கும் இல்லை, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிக்கு அப்படின்றாங்க. அதில் ஒரு 28,000 ரூபா இருக்குது. மாதம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மின்கட்டணம் கணக்கீட்டு செய்யப்பட்டு வசூலிக்கப்படுனாங்க. அதுவும் அவங்க செய்யலை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சிலிண்டருக்கு 100 தருவோம்னு சொன்னாங்க. அதையும் அவங்க கொடுக்கல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 5 குறைப்போம்னாங்க. அதுவும் அவங்க குறைக்கல. பக்கத்து மாநிலங்கள் இப்போ இவங்க தீவிரமாக எதிர்க்கக்கூடிய பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப கம்மி. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருப்போம், சொல்லிகிட்டே போகலாம். நம்ம முதலமைச்சர் வந்து பதவி பிரமாண இயற்கையில் என்ன சொன்னார்னா, ஓட்டு இந்த இவங்களுக்கு வந்து ஓட்டு போடலேன்னு மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த பேட்டியில் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமையாச்சுன்னா, ஓட்டு போட்டவங்களே வருத்தப்படுற அளவுக்கு பண்ணிட்டாரு. மின்கட்டணம் 3% உயர்த்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா சொத்து வரி குடிநீர் வரி 50% உயர்த்திருக்காங்க. இதையும் இன்னும் உச்சகட்டமாக பத்திரப்பதிவு பார்த்தீங்கன்னா 500% உயர்த்திருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து ஓட்டு போட்டவங்க சந்தோஷப்படல, போடாதவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொன்ன இவர் போட்டவங்களே சந்தோஷப்படுத்திக்கலையே அப்படின்றது தான். இதில் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது கவர்ச்சிகரமான வாக்குறுதியை தான் நம்ம முதலமைச்சர் கொடுப்பாங்க. இது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியே நிறைவேற்றலைன்னையில் மீண்டும் நீங்கள் கொடுக்குற வாக்குறுதி எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. பாப்பா அவங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க. பக்கத்து மாநிலங்களில் வட மாநிலங்களில் சமீபத்தில் ஒரு பீகாரில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்தது. அதில் வந்து 10,000 ரூபா கொடுத்தாங்க. பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா இலவசமாக கொடுக்கல. அவங்க பெண்கள் தொழில் பண்ணணும், அதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்திக்கணும், நீங்கள் வளர்ச்சி அடையணும். இந்த 10,000 ரூபாயை நீங்கள் வந்து தொழில் பண்ணி சிறப்பாக அடுத்த கட்டத்துக்கு வரையில் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். 2 லட்ச ரூபா வரையும் நாங்கள் வந்து அரசு கடன் உதவி பண்ணோம், அதை நீங்கள் திருப்பி செலுத்தணும்னு சொல்லி இவங்களுடைய வாழ்வாதார உயர்வுக்காக ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க. இவர் தேர்தலை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு 5,000 ரூபா கொடுத்துருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா வந்து கோடைக்கால சிறப்பு நிதி சொல்லி கொடுத்துருக்காரு. கோடைக்கால சிறப்பு நிதியை 2,000 ரூபா கொடுத்துட்டு மின்கட்டணத்தை உயர்த்திருக்காரு அப்படின்னு உயர்த்த போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, உயர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம் உயர்த்திட்டாங்களான்னு தெரியல. அதனால வந்து இது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து மக்கள் ரொம்ப ஆசையாக நம்ம முதலமைச்சர் கோடைக்கால நிதி கொடுத்துருக்காரு அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்கன்றது
நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இல்லை. எந்த பொதுமக்களும் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் கோடைக்கால சிறப்பு நிதியை 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா நம்ம வந்து இந்த கோடை காலத்தை மகிழ்ச்சிகரமா கொண்டாடுவோம் அப்படின்னு எந்த பொதுமக்களும் இல்லை. இந்த முறை இப்ப இருக்கிற ஆட்சியை அகற்றணும் அப்படின்றதுதான் பெரும்பாலான மக்களினுடைய எண்ணமா இருக்கு. அதனால மீண்டும் இந்த ஆட்சி தொடருமா அப்படின்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவரையும் நான் தினந்தோறும் பொதுமக்களை பார்க்குறேன். என்னுடைய நண்பர்கள் பொதுமக்கள் இவங்ககிட்ட நான் கேட்கையில இந்த ஆட்சியை வந்து அகற்றப்படணும்னு தான் சொல்றாங்க. எவ்வளவு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் கொடுத்தாலும் இந்த ஆட்சி அகற்றிட்டு மீண்டும் ஒரு புதிய ஆட்சி தான் கொடுப்பாங்கன்னு தோணுது. வரக்கூடிய புதிய ஆட்சியில புதிய முதலமைச்சர் பதவியேற்கிற புதிய முதலமைச்சர் மக்களுக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக வழங்கணுன்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு.